வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜிஆர் கேமிங் வெட்டி பேசுகிறேன். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயரில் கிளாஷ் ஸ்குவாட் தான் போட்டிருப்போம். நம்ம சேனலில் 10 சப்ஸ்கிரைபர் எனக்கு வேணுங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த இயரில் எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். ப்ளீஸ் கைஸ், மறக்காம எல்லாரும் நீங்கள் ஒரே ஒரு சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஒன்றும் இல்லை, நீ சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் கைஸ், அவ்வளோதான். நான் ஈஸியாக ரீச் ஆகிடலாம் கைஸ். பாருங்க, சே தப்பிச்சிட்டான். வாங்க அந்த பக்கம் போய் இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த இடத்துல தான் நின்று இருந்தான் பாட்டு. ஐயோ 110 130 டேமேஜ். எல்லாம் செத்துட்டானுங்க. சாவு. என்கிட்ட ஏதாவது லூட் வச்சுருந்தா எடுத்துக்கலாம். 2 மெடிக்கிட். யாரா இவன்? போடி, இவனுக்கு ஒரு 8 அழிச்சு முடியல வந்துச்சு. என்ன வரமாட்டேங்கிறான்? சரி மெடிக்கிட் சுற்றுவோம். இப்போ வரான் பார்த்தீங்களா கரெக்டாக? இவனுக்கு அடி ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் தான் இவனுக்கு. கரெக்டாக மெடிக்கிட் போடும்போது வரான் பாருங்க. ஓகே, இப்போ இது மேலே ஏறி அங்கே தான் லாஸ்ட்டு. ஏசி ட்ரிபிள் டேக் டவுனு. ஏஸ் அடிச்சிருவேனா? எஸ் அடிச்சாச்சு கேஸ். வாங்க மக்களே, நான் ஷார்ட்ஸு கிளிப் எடுத்து போடுறதுக்காக எமௌண்ட்டு போட்டுப்பேன். அப்புறம் ஏதாவது சண்டைக்கு வர போகிறானுங்க, தோக்கச்சிட போகிறானுங்கன்ட்டு நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் கைஸ். இது உட்காந்து இருந்துச்சிக்கினேன். அப்புறம் திடீர்னு பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்களா, நம்மளுக்கு சிக்கம் ஆகிடும்ல கைஸ். ஸ்வை ஓகே. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? நியூ இயர்லாம் நல்லா போகுதா கைஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். சரி லைவ் போடணும் கைஸ். எனக்கு 50 சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் லைவ் போட முடியுமா? சரி அது கூட ஐயோ டேமேஜ் வேஸ்ட்டாக இது. சே அப்புறம் நான் வந்து டர்னிப் ஆப் இருக்குல்ல, அதை வச்சு லைவ் ஸ்ட்ரீம் போடலான்னு பார்த்தா இது இந்தமாரி இதுதான் ஓல்டர் வெர்ஷன் ஜிமெயில் மட்டும் தான் பண்ண முடியும். என்னடா இந்த இடத்துக்கு அத்தனை பேர் வரானுங்க இந்த ரவுண்டுப்பா. எப்படி லேக் ஆகுது பாருங்களேன் என் ஃபோனு. சாமி, நான் அடிக்க விட முடியல. அப்படின்னா பார்த்துக்கோங்க. எங்கேருந்து அடிக்கிறானுங்க பாருங்க. காத்துனுங்கிறானுங்க. நான் எப்போ வெளில வரேன்? அங்கெல்லாம் 2 பேர் இருக்கானுங்க. எல்லாரும் என்னையே அட்லீஸ்ட் அங்கே இருக்கானுங்கள மேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட எங்களை டார்கெட் பண்ணல. சரி எனக்கு பேக்கப் கொடுக்கலாம். அங்கே இருக்கவங்கள அடிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணின்னா நான் அடிச்சிருப்பேன் கன்ஃபார்மாக. சே ஏதாச்சும் ஏஸ் அடிப்போமா? அடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். வேறு மேட்ச் தான் அடிப்பேன். மில்லில் தான் அடிப்பேன். இந்த கண்ணே எடுத்துக்கலாம் கைஸ். இப்போதைக்கு 1 கிலோ வாடி இந்த கன்று. பூயா அடித்தா செய். ஏஸ் கூட எனக்கு வேணாம். ஸ்கூல் திறந்தானே எங்கள் அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவே பர்மிஷன் கொடுத்தாலும் டைம் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்கூலு விட்டே வருவேன். முடிஞ்சால் ஒரு OCS ரேங்க் வீடியோ இல்லை கன்ஃபார்மாக மீம் எடுத்து அட்லீஸ்ட் போட்டுருவேன் கைஸ். கன்ஃபார்மாக ஷார்ட்ஸ் மீம் இருக்கும்ல, அதை எடுத்து போட்டுருவேன். வீக்லி ஒரு 2 வீடியோ வரமே பார்த்துக்கிறேன். சாட்டர்டே சண்டே 2 வீடியோ. ஓகே கைஸ், பார்க்கணும். இன்னும் சரியாக தெரில டைம் இருக்குமா. டைம் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. இவன் டேமேஜ் கொடுக்கலாங்க, ஈஸியாக அடிக்கலாம். 50 கிட்ட டேமேஜ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். எம்மா அடி, பின்னாலேருந்து அடிச்சிட்டான் பேர். இந்த வீடியோவே நேற்று நியூ இயருக்கு லாஸ்ட்டாக எடுத்த 2025 எடுத்த வீடியோ கைஸ். இது 31 டிசம்பர் 2025 எடுத்த இந்த வீடியோ. வின்செஸ்டர் வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம டீம்மெண்ட்டா? இந்த ரவுண்டு கன்ஃபார்மாக தோற்றுறாங்க கைஸ். இந்த மாதிரிலாம் இருந்தால் MP5 அழுத்தி விட்டுச்சுட்டான். ஓகே கைஸ், ஒன்றும் இல்லை, மைக்கை டெஸ்ட் பண்ணிக்கின்னு இருந்தேன். இந்த மைக்கு எப்படி வருதுன்னு. ஓகே கைஸ், இப்போ இந்த கன் வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு காட்டுறேன் கைஸ்.
இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏன் இந்த ட்ரிக்கே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடக்கூடாது? மியூசிக் போட்டு எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுடலாம். ஸோ இது மாதிரி ஜம்ப் பண்ணி நம்ம அடிக்கலாம் பாருங்கள். ஆனால் இன்னும் ஒரு லாங் ரேஞ்ச் கன் இல்லை, எஸ்எம்ஜி கன் எடுத்துக்கிட்டேன். அதான் அங்கே பிரச்சனை. இப்போ இந்த பக்கம் வந்து கன்ஃபார்ம் அடிப்பானுங்க, ஆனால் அவனுக்கு பார்த்துட்டானுங்க. சொன்னல. இப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், நம்மளை ரிவைவே பண்ண முடியாது. ஆனால் நம்ம டீம்மேட் ஹெல்ப்பர் பாட்டை ரிவைவ் பாட்டா இது ரிவைவ் பாட்டை விட்டு பண்ணிட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் சேஃப்டிக்கு அந்த இடத்துல ஒரு க்ளோவால் காய்ஸ். எனக்கு ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் சேர்த்து ஏதாவது ட்ரிக் இருந்தால் சொல்லுங்க. மண்டையிலே உழுவுமே போடுற டேரக்ஷன் நம்மளை பார்த்து வந்துருந்தா மண்டையில் விழுந்துருவோம். கிராஸாக போகிறான்ல, அதனால மண்டையில் உள்ள இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு இது. அம்மா டே கரெக்டாக வச்சாங்க, கரெக்டாக இந்த பக்கம். நல்ல டீம்மேட்டாக இருந்தால் ரிவைவ் பண்ணுவான். டே ரிவைவ் பண்ணுறா கீழே வந்துட்டா ரிவைவ் பண்ணுறா. பாட் பையன் லூட் எடுத்துட்டு போகுது இப்போ நாய் அடிச்சா சரி. பாட்டுங்க. இந்த டீம்மேட் பேத்துறான். ஒரு கன்னை வச்சு ஒரு டீம்மேட்டை கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். போய் விளையாடியோ தொலைய மாட்டேங்கிறான். ஓகே MP5 3 எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா காசு இருக்கு. 3 குளோவாலு, அந்த இது அந்த ஸ்கேட் போர்டு, அப்புறம் MP5 3 கரெக்டாகுது கேஸ். போகிறோம் 4 பேரையும் போட்டு அடிக்கிறோம். அவ்வளோதான் வரும். அவ்வளோதான். இன்னும் ஒரு ரவுண்டு தோத்தாலே போதும். நான் ஃபுல்லாகவே வடக்கன்ஸோட விளையாடுறேன் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வடக்கன்ஸோட விளையாடு. நீங்கள் என்னோட விளையாடணுன்னா தயவு செஞ்சு டிஸ்கார்ட் லிங்கில் ஜாயின் பண்ணி கமெண்ட்டில் UID போடுங்க கைஸ். நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். இங்கேருந்து இவனை அடிக்க முடியுமா? சுடுறா ஃபஸ்ட்டு. பாட்ரா இவன் ஓடி வரான் பாரு. அப்படியே சுடாமல் தத்தி ஆக்குறேன். நீ போன வந்துட்டான்டா. ஏதோ க்ளோவால் போட்டான். அது வரைக்கும் நல்ல விஷயம். ரைட் சைடில் எவனோ வரக்கூடாது. க்ளோவால் போட்டான் பாருங்களேன். ஜோன்லேயே செத்துரும். பையன் செத்துட்டான். இப்போ எவன் இருக்கான்? இங்கே இருக்கான்னா தெரில. இந்த இடத்துல இங்கேயாவது இருப்பான். எது இருக்கா அந்த லூட் எடுப்பாங்கள்ல அது. இங்கேயா இருக்கான் அவன்? பார்த்துட்டேன். இந்த பாட்டி கில் எடுக்காமல் இருந்தால் சரி, ஏசுக்கு போயிடும். ஐயோ இன்னும் ஒரே ஒரு ஷாட்டு. ஐயோ போய் அப்பாடி பாட்டை போய் செத்துச்சு. அடி எவ்வளோ லாக்கி இல்லை. கில் எடுக்கணும் அப்படி ஓடி போய் செத்துச்சு பாருங்க. நல்ல வேலை. அவ்வளோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியாச்சு. ஒரு 2 கில் அடி பண்ணி இந்த மேட்ச்சில். இப்போ எல்லாமே போட்டு விட்டுடலாங்க. எல்லாமேலாம் போட முடியாது. காசு இருக்கிற வரைக்கும் போட்டு விடுவோம். அதான் மெடிக்கேட்டு இப்போ இதோ இருக்குது. 3 மெடிக்கேட் வரும், 2 மெடிக்கேட் பதிலாக. அது போட்டு விட்டேன் கைஸ். இந்த இடத்துல போய் நின்றுக்கலாம். இந்த இடம் தாங்க கைஸ் எனக்கு பிடிக்கும். BRல பிடிக்காது, CSல பிடிக்கும். பின்னாடி ஜோன் இருக்குது, யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்தால் தான் வருவாங்க. ஏங்க இந்த பாட்டை ஆனவனா போய் செத்துது. இதெல்லாம் இதுக்கு தான் விளையாட வரானோ. இவன் அடி எம்மா அடி 8 தான். நாக்டவுன் ஆனவனுக்கே 8 அடிக்கிறேன் பாருங்கள். 10 கிலோ நான். காய்ஸ் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ், மறந்துடாதீங்க. ஐயோ நிறைய பேர் வர. ஐயோ லேக் ஆகுதுங்க. என்ன முள்ளண்ணே என்ன விட்டுனா அப்படி தான் இருக்குது சாமி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வந்து தொலை. அப்பாடி நம்மக்கிட்ட மாட்டல. பயமாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. பின்னாடி செத்துட்டானா பின்னாடி அர்த்தம்.
சுற்றி பார்க்கலாம் அப்படியே. இந்த பக்கம் ஏறி வந்தாலும் வருவோம். ஆர்வக்கூடாது பையன். இப்போ இந்த பக்கம் கேல்குலேஷன்றான். இந்த பக்கம் ஏறி வரான் பையன். இதுதான் நான் குளோவால் போட்டு வச்சேன். 3 கில்லுங்க மாசா. 3க்கு 3 எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ் நான் கஷ்டப்பட்டு. அப்போனா பார்த்துக்கோ, நான் ட்ரிபிள் டேக் டவுன் ஏஸு எல்லாம் 2 தடவை அடிச்சிருக்கேன் ஒரே மேட்ச்சில். அப்போலாம் பார்த்துக்கோ டீம்மேட் எவ்வளோ பாட்டுன்ட்டு. தமிழ் பிளேயராக இருந்தால் சொல்ல வேணாம் பாட்டு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து நம்ம கேட்போம் அவங்ககிட்டே, ஏஸ்ப்பா இது வடக்கன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்களாம் போய் செத்துக்கிட்டே எனக்கு கிள்ளி தந்துட்டு கிள்ளி தரலாம் மாட்டாங்க. அவன் அடிவே மாட்டான் ஃபஸ்ட்டு. அதாங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ரூம் லாக் போட்டு கீழே பயமாக இருக்குதுங்க. ஏதோ மாதிரி சத்தம் கேட்குது. வீட்டுக்குள்ளே பேய் இருக்கா என்னன்னு கூட தெரில. பேயா இருந்தால் ரூம் மேட்ச் கூப்பிடுவோம். ரூம் மேட்ச்னு ஃப்ரீ ஃபயரில் சொல்கிறோம். ஓகே, இன்னும் 4க்கு 2 4 vs 2 நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இன்னும் க்ளோவால் போட்டு அந்த இடத்துல ஐயோ 40 நாள் கண்ணு வேறு தரல. இந்த எக்ஸு கண்ணுங்க, அந்த M2ன்னு ஐயோ அந்த டபுள் பேரல் 3க்கு டபுள் பேரல் ட்ரிபிள் பேரல் இடுங்களா இதை என்னடா நீ. அதெல்லாம் க்ளோவால் போடு. எத்தனை ஸ்டார் ஏறுது அதெல்லாம் பார்க்கலாம் கேஸ். கோல்டு 2 போய்ட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்டார் தரானுங்க. இந்த மாதிரிலாம் கிராண்ட் மாஸ்டரில் இருக்கும் தந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அன்றைக்கி வீடியோவில் போட்டேன் ஞாபகம் இருக்கா கைஸ், எக்ஸ்ட்ரா 6 ஸ்டாரு. சரி அதெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் நான் போனால் தந்தால் எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா. ஒரே மேட்ச்சில் 6 ஸ்டார் எடுத்துட்டேன். ஜாலியாக இருந்துது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கைஸ்.